வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்று 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாளெடுகிற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வழமை போன்ற குரல் தரும் சிந்தனை நாம் தருகின்ற குரல். முகத்தான் அமர்ந்தினது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம். முகத்தான் அமர்ந்தினது நோக்கின் அகத்தானாம் இன்சொலினதே அறம் என்பது குரல். கொடைத்தன்மையும் குன்றாத புகழும் தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறு எதுவும் இல்லை. கொடைத்தன்மையும் குன்றாத புகழும் தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறு எதுவும் இல்லை என்று இந்த குறளுக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. முகத்தான் அமர்ந்தினது நோக்கின் அகத்தானாம் இன்சொலினதே அறம் என்பது இந்த குறளாக நாம் இன்றைய சிந்தனையை தந்திருக்கின்றோம். அதே நேரம் இன்று பத்திரிகைகளை பார்ப்பதற்கு முன் பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்ற செய்திகளின் சுருக்கம். இன்றைய பத்திரிகைகள் அனைத்திலுமே தேர்தல் சூழக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஏட்டிக்கு போட்டியான கருத்துக்களும் கட்சி தாவல்கள் இடம்பெறுமா என்ற கேள்வியோடு சில பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அதே நேரம் இந்த தேர்தல் தொடர்பான பல்வேறு கருத்துக்கள், சில கட்சிகளுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கின்ற மோதல்கள், அதே நேரம் பொதுஜன பெரமுன மொட்டு கட்சியில் ஏற்பட்டிருக்கின்ற பிளவு நிலை தொடர்பாகவும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மொட்டு கட்சி ஏற்கனவே எடுத்திருக்கின்ற நிலைப்பாட்டை மாற்றுவதற்கான சாத்தியம் இருப்பதாக தமிழ் பத்திரிகை ஒன்று முக்கிய செய்தியாக அதனை வெளியிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்றாலும் இந்த ஜனாதிபதியை ஆதரிப்பதற்கு 92 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்த முடிவை மொட்டு கட்சிக்குள் ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கின்றது என்று பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பாக கட்சிக்குள்ளிருந்து சிலர் கட்சியிலிருந்து நீக்கப்பட இருக்கின்றார்கள் என்ற தகவலும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக பிரசன்ன ரணதுங்க, ரமேஷ் பத்ரன, மைந்தானந்த அல்கமிக ஆகியோர் மொட்டு கட்சியிலிருந்து நீக்கப்படுவதற்கான சாத்தியம் இருக்கின்றது என்று இன்றைய பத்திரிகைகளிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்றாலும் அவர்களும் இதனை எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக மைந்தானந்த அல்கமிகை தெரிவித்திருக்கின்றார் என்று பத்திரிகைகளை பார்க்கின்ற போது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதைவிடவும் இலங்கை கடற்பரப்பில் சி ஆஃப் ஸ்ரீலங்கா இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறிய மீனவர்களை பிடிப்பதற்கு கடற்படையினர் சென்றபோது படகு விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விபத்திலே இந்திய மீனவர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். அதே நேரம் இன்னும் ஒருவர் காணாமல் போயிருக்கின்றார் என்றும் 2 உயிர்கள் மரணித்திருப்பதாக இந்தியாவிலே தொடர்பான ஆர்ப்பாட்டங்கள் நேற்று ராமேஸ்வரத்திலே நடந்திருக்கின்றது. அது தொடர்பான செய்திகளும் பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த உயிரிழப்பு தொடர்பாக இந்தியா தனது அதிருப்தியை வெளியிட்டிருக்கின்றது. டெல்லியிலே உள்ள உயர்ஸ்தானிகரை, இலங்கை உயர்ஸ்தானிகரை அழைத்து தங்களது அதிருப்தியை, எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றது இந்தியா. அது தமிழ் பத்திரிகை ஒன்றிலே பிரதான தலைப்புச் செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தேர்தல் தொடர்பாக, ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக இதுவரை 10 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்றார்கள் என்று இன்றைய பத்திரிகைகள் அனைத்திலுமே அந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 10 பேர் நேற்று கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்ற அதே நேரம் இன்னும் சில தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எதிர்வரும் 14ஆம் தேதி வரை இந்த கட்டுப்பணம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்லக்கூடியதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே இன்னும் வேட்பாளர்கள், போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. வேட்பு மனுக்கள் எதிர்வரும் 15ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தேர்தல் திணைக்களம் ஏற்கனவே அறிவித்திருக்கின்ற நேரம், எதிர்வரும் இந்த ஜனாதிபதியினுடைய பதவியில் இருக்கின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலம் நவம்பர் 17ஆம் தேதியிடம் முடிவடைகின்றது. இதற்கான அறிவிப்புகளையும் இன்றைய பத்திரிகைகளிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதைவிடவும் பொதுவான ஒரு செய்தியாக இன்றைய பத்திரிகைகள் அனைத்திலுமே பார்க்கக்கூடிய செய்தி, சகல மாணவர்களுக்கும், நாட்டில் உள்ள சகல மாணவர்களுக்கும் சுரக்ஷா காப்புறுதி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று கல்வி அமைச்சு அறிவித்திருக்கின்றது. நேற்று இது உத்தியோகபூர்வமாக அமலுக்கு வந்திருக்கின்றது. இதற்காக 711 கோடியே 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு அமலுக்கு வரும் வகையிலே இந்த காப்புறுதி திட்டம் அமல்படுத்தப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்திருக்கின்ற செய்திகளையும் நாம் பத்திரிகைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி பத்திரிகைகளை பார்ப்போம். தினகரன் பத்திரிகையிலிருந்து ஆரம்பிக்கின்றோம். தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையிலான மக்கள் ஐக்கிய முன்னணி ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு, கட்சியின் மத்திய குழு நேற்று ஏகமனதாக தீர்மானித்திருக்கின்றது என்பது தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையிலான மக்கள் ஐக்கிய முன்னணி, அதாவது எம்ஏபி, மாஜன எக்ஸத் பிரமுன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கட்சியின் மத்திய குழு நேற்று பிற்பகல் மாரகமையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் கலந்துரையாடி இந்த தீர்மானத்தை ஏகமனதாக எடுத்திருப்பதாக பிரதமர் அலுவலகத்தை ஆதாரம் காட்டியும், அந்த கட்சி அலுவலகத்தை ஆதாரம் காட்டியும்
இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் கூடிய அந்த கட்சி மத்திய குழு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதென மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. கடந்த பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் இணைந்து போட்டியிட்ட மக்கள் ஐக்கிய முன்னணி, அதாவது MAP, 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தது. இந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் என்று இந்த செய்தியிலேயே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த படத்தோடு இந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவர்களில் தற்போதைய பிரதமர் தினேஷ் குணவர்தன கொழும்பு மாவட்டத்தையும் ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்கொடி கம்பகா மாவட்டத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்கள் என்று இதிலே செய்தி பின்னணியோடு நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த MEP மஹிந்த எக்ஸத் பிரமுன கூடுதலாக பிரதமருக்கே தனது முழுமையான ஆதரவை வழங்கும் என்று பிரதமர் தினேஷ் குணவர்தன நேற்று அறிவித்திருக்கின்றார் என்பதே இந்த செய்தியாக இருக்கின்ற அதே நேரம், இவர் பிரதமர் எந்த கட்சியில் இருக்கின்றார்? இவர் மஹிந்த எக்ஸத் பிரமுனையாக இருந்தாலும் ஆளுங்கட்சியில் ரணிலோடு இருக்கிறாரா, மஹிந்தவோடு இருக்கிறாரா என்ற கேள்வி சிங்கள பத்திரிகை ஒன்றிலே பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகிருக்கின்றது. நாம் இந்த சிங்கள பத்திரிகையை பார்க்கின்ற போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஜனாதிபதியின் வெற்றிக்காக அனைவரும் அர்ப்பணிப்போம், SLP மத்திய செயற்குழு அறிவிப்பு என்ற ஒரு செய்தி மேல் பகுதியில் கட்டங்கட்டப்பட்ட ஒரு செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக முழுமையான அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து உத்தியோகபூர்வமாக தங்களது ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் என்பது இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் ஜனாதிபதியை சந்தித்த போது எடுத்த படத்தோடு இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய 3 பிரிவுகள் இருக்கின்றன. இதில் ஒரு பிரிவு உரிமை கொண்டாடுகின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்று. அந்த குழுவிலே நிமல் ஸ்ரீபால் சில்வா தலைமையிலான அந்த குழு ஜனாதிபதியை சந்தித்து தனது ஆதரவை வெளியிட்டிருக்கின்றது என்பதே இங்கே முக்கிய செய்தி. தடையின்றி எரிபொருள் விநியோகம் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர நேற்று உறுதியளித்திருக்கின்றார். இந்த இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் அதாவது மீண்டும் ஒரு வரிசை நிலையை உருவாக்குவதற்கான சில திட்டமிட்ட செயல்கள் முன்படுவதாக சொல்லப்பட்டிருந்த நிலையிலே அமைச்சர் காஞ்சன விஜயசேகர நேற்று அறிவித்திருக்கின்றார். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் நாடளாவிய ரீதியிலே தடையின்றி எரிபொருள் விநியோகத்தை முன்னெடுக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். சுத்திகரிப்பு நிலையங்களில் வருடாந்த பராமரிப்பு பணி நடைபெறுவதால் சில தாமதங்கள் ஏற்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதுவும் இங்கே முக்கிய செய்தியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகம் தொடர்பாக நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு இங்கே முக்கிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகம் மருத்துவ பட்டப்படிப்புக்கான தராதரங்களுக்கு மாறாக மாணவர்களை சேர்த்துக்கொள்வதற்காக மேற்கொண்டுள்ள தீர்மானம் அடிப்படை மனித உரிமை மீறல் என கோரிய பேராசிரியர் அர்ஜுன பராக்கிரம தலைமையிலான குழு தாக்கல் செய்த அடிப்படை மனித உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமல் உயர்நீதிமன்றம் நிராகரித்திருப்பதாக இந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான மனுவில் விடயங்கள் மறைக்கப்பட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் கருதுவதாக கூறி இது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தினகரன் பத்திரிகையில் முக்கிய முன்பக்க செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழன் பத்திரிகையை பார்ப்போம். தமிழன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி மீனவர் பிரச்சினை தொடர்பான செய்தி. நேற்று இலங்கை Sea of ஸ்ரீலங்கா இலங்கை கடற்பரப்புக்குள் நடந்த சம்பவம், மீனவர் உயிரிழப்பு, இந்தியா அதிருப்தி என்ற செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நெடுந்தீவு கடற்பரப்பிலே படகு விபத்து, இந்திய மீனவர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் என்று அதனோடு சேர்ந்த 2 செய்திகள் ஒன்று பொருத்தப்பட்ட செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர் கடலில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றார். இவர் கடற்பரப்பிலே கடற்படையினர் இவர்களை சோதனையிட சென்றபோது இவர்கள் தப்பிச் செல்வதற்காக முயன்றபோது படகு விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. படகு கவிழ்ந்ததிலே 4 நீரிலே விழுந்திருக்கின்றார்கள். இதிலே 3 காப்பாற்றப்பட்ட நிலையில் ஒருவர் மாயமாகியிருக்கின்றார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை கடற்படை 3 காப்பாற்றி ஆஸ்பத்திரியை கொண்டு சென்ற நிலையில் ஒரு மீனவர் உயிரிழந்திருக்கின்றார் என்று இலங்கை கடற்படை வட்டாரங்களை ஆதாரம் காட்டி இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. என்றாலும் இந்த மீனவர் உயிரிழப்பு சம்பவம் இந்தியாவிலே ஒரு எதிர்ப்பலையை உருவாக்கி இருக்கின்றது. குறிப்பாக டெல்லியிலே இலங்கை உயர்ஸ்தானிகர் அழைக்கப்பட்டு அதிருப்தியை வெளியிட்டிருக்கின்றது. இந்தியா உத்தியோகபூர்வமாக தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. மீனவர்கள் உயிரிழப்பு எந்த வகையிலும் நிகழக்கூடாது என்பது இந்தியாவின் நிலைப்பாடாக இருக்கின்றது என்று அதிருப்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். என்றாலும் தமிழ்நாட்டு மீனவர்கள் நேற்று ராமேஸ்வரத்திலே போர்க்கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கின்றார்கள். இது மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்று அங்கு பிரச்சாரம் செய்யப்பட்டிருந்தாலும் இலங்கை கடற்படை தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கின்ற செய்தி தான் இந்த படத்தோடு நாம் இந்த செய்தியை
பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கட்டங்கட்டப்பட்ட ஒரு செய்தி, இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்துங்கள். ஈரான் தலைவர் அல் கமேனியின் உத்தரவால் மத்திய கிழக்கில் போர் பதட்டம் ஏற்படுவதாக ஒரு செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது சகல பத்திரிகைகளிலுமே பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. ஹமாஸின் அரசியல் தலைவர் கொல்லப்பட்டதை அடுத்து நேற்று அதனுடைய இறுதி கிரியைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வின் போது ஈரான் தனது உத்தியோகபூர்வமான அறிவிப்பாக அல்லது உறுதிமொழியை எடுத்திருக்கின்றது. இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதலை நடத்துவதற்கு ஈரான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஈரான் தலைவர் அல் கொமேனியின் உத்தரவிட்டிருக்கின்றார். இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதலை எடுக்கும், இதற்கு பழிக்கு பழி வாங்கியே தீரும் என்று ஈரான் சூளுரைத்திருக்கின்றது என்பதே இந்த செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அவர்கள் பலஸ்தீன விடுதலை போராட்டத்தை நசுக்குவது மாத்திரமல்ல, பலஸ்தீன தலைவர்களையும் கொள்வதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேல் தொடர்ச்சியாக பலஸ்தீனத்தின் மீது நடத்தி வருகின்ற தாக்குதலிலே கிட்டத்தட்ட 40,000 சிவிலியன்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று பிந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதிலே சிறுவர்கள், பாடசாலை மாணவர்கள் கூடுதலாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அதே நேரம் முக்கிய தலைவர்களையும் இலக்கு வைத்து இஸ்ரேல் வேறு நாடுகளுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்துவதால் இது அத்துமீறிய செயலாக கருதப்படுகின்றது. ஆகவே இதனை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்று ஈரான் சூழலிருக்கின்ற அதே நேரம் நேரடி தாக்குதலுக்கு ஈரான் தயாராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தாக்குதல், அதாவது நேரடியாக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்துமாக இருந்தால் ஒரு போர் பதட்டம் மத்திய கிழக்கில் மாத்திரமல்ல, இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளுக்கும் ஒரு பதட்ட நிலை ஏற்படுவது மாத்திரமல்ல, எரிபொருள்கள் இலங்கைக்கு வருவதற்கான தடைகள், பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இலங்கையின் பொருளாதாரத்திலே இது ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. என்றாலும் இதனை எதிர்கொள்வதற்கு இலங்கை தயாராக இருக்கின்றது என்று இலங்கை வெளிவிவகார அமைச்சர் நேற்று அறிவித்திருக்கின்றார். அதுவும் சில பத்திரிகைகளிலே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் மஹிந்தவின் முடிவில் மாற்றம் வருகிறதா? கட்சி கூறுமாக இருந்தால் தீர்மானத்தை மாற்றுவோம் என்கிறார் மஹிந்த என்பது இங்கே பிரதான தலைப்புச் செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பிலே எடுக்கப்பட்ட தீர்மானத்தை மாற்ற வேண்டும் என்று கட்சி கூறுமாக இருந்தால் அதன்படி தீர்மானத்தை மாற்றுவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கே முக்கிய செய்தியாக, பிரதான தலைப்புச் செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையகத்திலே நேற்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். நிலைப்பாட்டை மாற்ற வேண்டுமாக இருந்தால் கட்சி தீர்மானிக்க வேண்டும், தனிப்பட்டவர்கள் தீர்மானிக்க முடியாது என்று மஹிந்த ராஜபக்ச அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கின்றார் என்பதே இந்த செய்தியாக இருக்கின்றது. எந்த ஒரு தனிப்பட்ட ரீதியிலும் அல்ல, கட்சி தீர்மானம் என்பது கட்சியினுடைய நிலைப்பாடு. ஆகவே தனிநபர்களுக்காக கொள்கைகளை மாற்ற முடியாது. கட்சி தீர்மானம் எடுக்குமாக இருந்தால் தீர்மானத்தை மாற்றுவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கே பிரதான தலைப்புச் செய்தி. மொட்டில் போட்டியிட பலரும் பின்னடிப்பு, வேட்பாளர் அறிவிப்பு தாமதமாவதற்கே காரணம் என்ற ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையிலே சிறப்பு தலையங்கப்பட்ட செய்தியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே கட்சி சார்பில் வேட்பாளரை களமிறக்குவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தீர்மானித்துள்ள போதும் அதற்கான வேட்பாளரை நிறுத்துவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த கட்சியிலே போட்டியிடுவதற்கு பலரும் பின்வாங்குகின்றார்கள். இதே நேரம் தமிக பெரேரா கூடுதலாக அவரை வேட்பாளராக நிறுத்துவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானம் முழுமையாக அமுல்படுத்தக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. தமிக பெரேராவும் பிரபல வர்த்தகர் தமிக பெரேராவும் தான் போட்டியிடுவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். கட்சி அனுமதி வழங்கினால் போட்டிக்களத்தில் இறங்க தயார் என்று தமிக பெரேராவும் தெரிவித்திருக்கின்ற செய்தி முக்கிய செய்தியாக இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பிரசன்ன ரணதுங்க, ரமேஷ் பத்ரன, மஹிந்தானந்த அல்கமகே ஆகிய மூவரின் படத்தோடு இந்த செய்தி ஒன்றை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பிரசன்ன, ரமேஷ் பத்ரன, மஹிந்தானந்த நீக்கப்படுவர் கேள்விக்குறியோடு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்ற செய்தி. கட்சிக்குள்ளே கட்சியின் தீர்மானத்தை எதிர்த்து போர்க்கொடி எழுப்பி வருகின்றவர்கள் இவர்கள் மூவரும் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக தெரிவித்து விட்டார்கள். ரணில் விக்ரமசிங்கவை நாம் முழுமையாக ஆதரிக்கப் போகின்றேன் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்ற அதே நேரம் கட்சி எடுத்த எந்த முடிவெடுத்தாலும் தங்களுடைய நிலைப்பாடு ரணிலுடன் தான் என்று அவர்கள் அறிவித்த நிலையிலே கட்சியில் இருந்தவர்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக இந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இது இங்கே முக்கிய செய்தி. கீழ்ப்பகுதியில் ரணில் விக்ரமசிங்கவின் ஜனாதிபதியின் படத்தோடு ஒரு செய்தி. ரணில் இன்று யாழ்ப்பாணம் விஜயம் என்ற ஒரு செய்தி மஞ்சள் நிற வர்ண பின்னணியோடு பிரசுரமாகியிருக்கின்றது. வடமராட்சி கிழக்கு தாளையடி கடல் நீரை நன்னீராக்கும் சுத்திகரிப்பு நிலையம்
இன்று வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் திறந்து வைக்கப்பட இருக்கின்றது. குறைந்த கடல் உப்பு தன்மையாக தாளையடியில் அமைந்துள்ள இந்த சுத்திகரிப்பு நிலையம் இன்று உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்படும். அதே நேரம் ஜனாதிபதி அங்கு பல்வேறு பொது நிகழ்வுகளும் கலந்து கொள்வார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சுயேட்சை வேட்பாளர் ரீதியிலே அரசியல் கட்சிகள், அரசியல் பிரமுகர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கின்றது. தினத்தந்தி பத்திரிகையை பார்ப்போம். தினத்தந்தி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் நாம் எதிர்பார்த்தது போல நிலச்சரிவிலே, அதாவது மண் சரிவிலே பலியான ஒரு எண்ணிக்கை தொடர்பாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. வயநாட்டில் கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவிலே சிக்கி இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 294ஆக உயர்ந்திருப்பதாக தினத்தந்தி அதனை பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியிட்டிருக்கின்றது. வயநாட்டு நிலச்சரிவு பலி 297ஆக உயர்வு. வயநாட்டில் 3வது நாளாக மீட்பு பணி. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ராகுல் காந்தி, பிரியங்கா ஆறுதல் என்ற செய்தி படத்தோடு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே பிரதான படம், அது தொடர்பான படம் தான் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேற்று ராகுல் காந்தி விஜயம் செய்தார். சகோதரியோடு அவர் அங்கு சென்றபோது தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஒரு பாலத்தின் மேல் இவர்கள் நடந்து செல்கின்ற ஒரு காட்சி தான் இங்கே பிரதான படமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. மீட்கப்பட்ட பலர் சடலங்களாக மீட்கப்பட்ட சில சடலங்கள் எடுத்துச் செல்லப்பட்ட காட்சியும் இங்கே முக்கிய செய்தியாக, பிரதான தலைப்புச் செய்தியாக தினத்தந்திலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையை பார்த்தால் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் பிரதமர் தினேஷ் ரணிலுக்கு ஆதரவு, மக்கள் ஐக்கிய முன்னணியின் மத்திய செயற்குழுவில் ஏகமனதாக தீர்மானம் என்று ஏற்கனவே தினகரன் மற்றும் இணைய பத்திரிகைகள் பார்த்த செய்தி தான் இங்கும் பிரதான தலைப்புச் செய்தி. மீள்பரிசீலனைக்கு தயார், வேட்பாளர் விவகாரம் தொடர்பிலே மஹிந்த தெரிவிப்பு என்ற செய்தி. இதுவும் நாம் ஏற்கனவே பார்த்த தகவல் தான். ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை மீள்பரிசீலனை செய்யுமாறு கட்சி வலியுறுத்தினால் அது குறித்து அவதானம் செலுத்தலாம் என்று மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார் என்று இந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எப்படி இருப்பினும் பொதுஜன பெரமுனவின் உறுப்பினரை வேட்பாளராக களமிறக்குவதற்கே தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையின் பிரதான படம் இங்கே எதுவும் நேற்று தனிப்பட்ட படமாகவே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்சவின் வெற்றி பயணத்துக்கான ஆசீர்வாத கூட்டம் நேற்று கொழும்பு இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற்றது. இதன்போது சர்வமத தலைவர்கள் விஜயதாச ராஜபக்சவுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்த போது பிடிக்கப்பட்ட படம் இங்கே பிரதான படமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. வடக்கு கிழக்குக்கு வெளியே தமிழ் பொது வேட்பாளரை கொண்டு வர வேண்டாம், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்றார் என்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. இதுவும் சகல தமிழ் பத்திரிகைகளுமே பிரசுரமாயிருக்கின்ற செய்தி. வடக்கு கிழக்குக்கு வெளியே தமிழ் பொது வேட்பாளரை கொண்டு வந்து விடாதீர்கள், அது இங்கு வாழும் தமிழருக்கு சிக்கலை உருவாக்கிவிடும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்றார். பொது வேட்பாளரை வடக்கு கிழக்கில் தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிப்பவர்களின் 2ஆம் விருப்பு வாக்கை கோரி நான் பிரசாரம் செய்வேன். தமிழ் பொது வேட்பாளர்கள் வாக்களிக்காதோர் இன்னும் பலர். இந்த பொது வேட்பாளரை கோருவது அந்த வடக்கு கிழக்கு மக்களின் அல்லது தமிழ் மக்களின் உரிமை என்று அவர் தெரிவித்திருக்கின்ற செய்தி வீரகேசரி